கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி நோட் 11 ப்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைலாக தெரியுது. இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா, சப்போஸ் லான்ச் பண்ணால் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, என்ன விலைக்கு லான்ச் பண்ணுவாங்க போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீட்டெயில் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, எந்த விலைக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.3 mm இருக்குது. அண்ட் வெயிட் 207 கிராம்ஸ் இருக்குது. பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மோட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. பில்ட் அண்ட் டிசைன் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே இங்கே மேக்ஸிமம் நோட் மொபைல்ஸில் பார்க்குற மாதிரி இங்கே 6.67 inches தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே இங்கே நல்லா பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 108 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, கேமரா செட்டப்பும் டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ப்ராசஸர் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ராசஸர்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 920 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். அண்ட் GPU Mali G68 இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ப்ராசஸர் மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட Snapdragon 778G ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ப்ராசஸரில் நம்ம டீசெண்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்கலாம். அண்ட் 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் MediaTek ப்ராசஸர் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. Snapdragon கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, இதை பற்றி நம்ம கன்க்ளூஷனில் கண்டிப்பாக பேசலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரியும் சரி, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சரி இங்கே நல்லாவே தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் இங்கே SD கார்டு ஸ்லாட்கான சப்போர்ட் இல்லை. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 3.5 mm ஆடியோ ஜாக் இங்கே இருக்குது. ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் வரும்போது இங்கே 628GB தான் பேஸ் வேரியன்ட். இதை சைனாவில் நமக்கு 21,000 ரூபாய் கிட்டத்தட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு டீசெண்டான ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்தியாவில் இதை லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். எஸ், கண்டிப்பாக நோட் 11 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண தான் போகிறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைலில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்வி தான் இருக்குது. நான் முன்னவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு MediaTek சிப்செட்ஸ் பிடிக்கிறது இல்லை. ஸோ இந்தியாவில் ரெட்மி இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான Snapdragon சிப்செட்டோடு தான் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்க போகிறதா ரீசெண்ட் ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் ரெட்மி நோட் 11 சீரிஸோட லான்ச்சஸ் இந்தியாவில் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க ரெட்மி அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இதே ப்ராசஸரோட இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்தியாவில் லான்ச் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் Snapdragon சைட் போகும்போது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் Dimensity சிப்செட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பற்றி? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்னு இன்னொரு மொபைல் வேறு லான்ச் ஆகிருக்கு. அந்த மொபைலை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.